கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த தினம் உங்களுக்கு தெரியும், பல்வேறு செய்திகள் இன்னைக்கு பேசப்படுறது. முக்கியமாக பார்த்தோம்னா விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைச்சிருக்கிறது. திமுக கூட்டணியில் அனைத்து கட்சிகளுமே விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. 120 இடங்கள் வந்திருக்கிறது. கூடுதலாக பார்த்தோம்னா தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கூட வாழ்த்தி புதிதாக அமையக்கூடிய அரசு நல்லபடியாக செயல்படணும், ஏற்கனவே நாங்கள் கட்டமைச்ச அந்த திட்டங்கள்லாம் செயல்படுதுன்னு ஒரு கருத்து வச்சிருக்காங்க. நிபந்தனையற்ற ஆதரவுல கம்யூனிஸ்டுகள், விசிகா, இந்திய முஸ்லீம் போன்ற கட்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் அவர்கள் கூட விஜய் அவர்கள் சந்திச்சிருக்காங்க. எப்படி சார் பாக்குறீங்க? 2026 தேர்தல் களத்தில் பாரதிய ஜனதா கால் பதித்துவிடக் கூடாது, அதற்கு கொத்தடிமையாக இருக்கக்கூடிய அதிமுகவை வீழ்த்த வேண்டும், பாஜகவால் உருட்டிவிடப்பட்டிருக்கக்கூடிய பி டீம், சீமான், விஜய் இவர்களையும் வீழ்த்த வேண்டும் என்பதுதான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியின் அஜெண்டா. எந்த வடிவத்திலும் பாஜக கால் பதிக்க கூடாது, இதுதான் நம்முடைய நோக்கம். விஜய் அவர்களை பொறுத்தளவில் நான் ஒரு தூய சக்தி, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி, இந்த தேர்தல் களம் என்பது தீய சக்தி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான். இதான் அவர் முன்வைத்த தேர்தல் பிரச்சாரம். அவர் 2 ஆண்டுகளாக கட்சியில் எல்லா மேடையிலையும் அதான் பேசிட்டு வர்றார். பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லுகிறார். ஆனால் பாஜக கொண்டு வந்த மக்கள் விரோத திட்டங்கள் எதையும் அவர் கண்டித்து பேசியதில்லை. தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர், அன்றைய நம்முடைய முன்னாள் முதலமைச்சர், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களையும் இளைஞரணி செயலாளர் உதயநிதி அவர்களையும் கடுமையாக மன்னர் பரம்பரை என்று தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வந்தார். என்னை பொறுத்தளவில் தாவேகா விஜயனுடைய வெற்றி, இந்த 107 சீட்டு 108 சீட்டு பிடிச்சது மக்கள் சக்தியால் பெரும் மக்கள் சக்தியை திரட்டி வாக்களித்ததாக நான் நம்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக 2க்கு எதிர்ப்பான ஒரு வாக்கு வங்கி தமிழகத்தில் தொடர்ந்து 10% இருக்கிறது என்பதை மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை. நாங்கள் பெரியாரின் தொண்டர்கள் மெய்ப்பிக்கப்பட்ட உண்மையிலே தான் ஒத்துக்கொள்வோம். மெய்ப்பிக்கப்பட்ட உண்மை என்னன்னு கேட்டால், நீங்கள் தொடர்ச்சியாக 67 அண்ணா அவர்கள் வெற்றி பெற்றதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்சிக்கு 10% பேர் திமுக அதிமுக 2க்கு மாற்றி மாற்றி, வைகோ அவர்களுக்கு விழுந்த வாக்குகள், நம்முடைய விஜயகாந்த் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள், மூப்பனார் அவர்களுக்கு விழுந்த வாக்குகள், இப்படி நீங்கள் சீமானுக்கு தொடர்ச்சியாக விழுந்த வாக்குகள். நான் கூட பேட்டியில் சொன்னேன், சீமான் அவர்களுக்கு விஜய் வருகையால் அவருக்கு வாக்கு குறையவில்லை. 2024 நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அவருக்கு வாக்கு சதவீதம் 8%. ஆனால் பெரியாரையும் திராவிடத்தையும் அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணதுக்கு பின்னாடி திமுக காரங்களே அவருக்கு ஓட்டு போட்டாங்க. இப்போ சீமான் கட்சிக்கு அதிக பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக குடும்பத்துக்கு பையங்க. அவர் கொள்கை ரீதியாக தமிழ் தேசியம் பேசுறதுனால அந்த பையங்க அங்கே நின்றுக்கிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட கழகத்திலிருந்து வந்தவங்கெல்லாம் அந்த வீட்டு வாரிசுகள் தான் அங்கே அதிகமாக இருக்காங்க, கேட்டு பாருங்க. ஆனால் அவர் பெரியாரை திட்டினதுக்கு பின்னாடி இந்த தேர்தலில் தான் அவருக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. இது விஜய் வருகையால் அல்ல. விஜய் ரசிகர் அங்கே இல்லை. சீமான் ரசிகர் கூட்டத்தை வச்சு கட்சி நடத்தலை. அவர் போலி தமிழ் தேசியம் பேசுகிறாரு, அது வேறு.
ஆனால் அவர் பின்னாடி ஒரு கட்டுக்கோப்பான தமிழ் தேசிய இளைஞர்கள், ஒரு கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்ட இளைஞர்கள் தான். விஜய் பின்னாடி வரல. பெரியாரை திட்டியதால், திராவிடத்தை திட்டியதால் அவருக்கு சரிவு வாக்கு. அது மாதிரி விஜய்க்கு விழுந்த வாக்கு பாஜக இயந்திர மோசடி. அவங்க அவருக்கும் 120 சீட்டு கொடுத்துடக்கூடாது. இந்த 108 நம்பரை செலக்ட் பண்ணது தேர்தல் ஆணையம். அதிக மெஜாரிட்டியில கொடுத்துடக்கூடாது, கட்டுக்குள்ளே வச்சிருக்கோம். ரெண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே நேரத்தில் திமுக அண்ணா திமுகவை வீழ்த்தணும். இதுக்கு முடிவு பண்ணி தான் இது ஒரு தந்திரமான தேர்தல், இயந்திரம் மூலமாக, இவிஎம் இயந்திரம் மூலமாக பாஜக நடத்திய தந்திர தேர்தல். இங்கே ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்திருக்கு. இப்ப இந்த நிலையில விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைவருமே இன்றைக்கு விஜயை ஆதரித்து அவர் முதலமைச்சராக வருவதற்கான ஆதரவு கடிதங்களை கொடுத்துருக்கோம். அவர் கட்சி நிலைப்படுங்க, அதுக்குள்ள போக விரும்பல. நம்ம விடுதலை சிறுத்தையில் ஆதரிக்கிறோம், இடதுசாரியில் ஆதரிக்கிறோம்னா சமூக நீதி, இங்க இருக்கக்கூடிய தற்சார்பு பொருளாதார கொள்கைகளை காப்பாற்றுவதற்காக இந்த களத்திலே நாம் அவர்களை ஆதரிக்கிறோம். மற்றபடி இது அவங்க தனிப்பட்ட கட்சி முடிவு. அது நம்ம மாதிரி ஆளுக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னு கேட்டா, காங்கிரஸ் சண்டித்தனத்தை கவர்னரை வைத்து அரங்கேற்றியது, இந்தியா முழுவதும் அரங்கேற்றிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 1952 இதே மாதிரி தான் உங்களுக்கு முதல் பொது தேர்தலில் காங்கிரஸ் மெஜாரிட்டியாக வர முடியல. கம்யூனிஸ்டுகள் தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அன்றைக்கு தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அமைச்சிருந்தா வரலாற்று போக்கு மாறி இருக்கு. ஆனா அன்னைக்கு அந்த போக்கை, வரலாற்று போக்கை மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக காமராஜர் அவர்கள், ராஜாஜி அவர்கள் தேர்தலிலே போட்டி போடல. குற்றாலத்தில் டிகேசி வீட்டில் தங்கியிருந்த ராஜாஜியை வர சொல்லி ஆட்சி அமைங்கன்னு சொன்னார். அன்னைக்கு உழைப்பாளர் கட்சின்னு நினைக்கிறேன், மாணிக்கவேலர், ராமசாமி படையாச்சி, இவங்க கொஞ்சம் சீட்டு வந்திருந்தாங்க. இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு ராஜாஜி மந்திரி சபையில் சேர்த்து அன்றைக்கே இன்னைக்கு நடக்கிற ஆட்சி 52ல் அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கு வராம தடுத்து ராஜாஜி தலைமையில் அன்னைக்கு ஆட்சி வந்துச்சு. ராமசாமி படையாச்சியை கூட முத்துராமலிங்கத்தவரே போய் சந்தித்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி வர்றதுக்கு உதவியா இருக்குன்னு கேட்டதாகலாம் வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு. ஆனா எல்லாத்தையும் போக்க மாத்திட்டாங்க. இப்ப இந்த நிலைமையில விஜய்க்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை பாஜக இங்கே உருவாக்குகிறது. இங்கே ஒன்றிய அரசு கவர்னர் மூலமாக தன்னுடைய சண்டித்தனத்தை செய்வதாக கூறிதான் நிலையான ஒரு அரசு ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் அவங்க போய் ஆதரிக்கிறாங்க. இவங்க எல்லாம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மதச்சார்பற்ற கூட்டணியில இருந்தவங்க. ஆனா இவங்க எல்லாம் விஜயுடைய அடிப்படையில இவர்கள் எல்லாம் தீய சக்தி திமுக அணியில வெற்றி பெற்றவங்க. தீய சக்தி திமுக காரங்க வாக்களித்து விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், ஐஎம்எல் இந்த கட்சியெல்லாம் வந்திருக்கு. அவருடைய கணக்கு பிரகாரம் அவர் தூய சக்தி. அப்ப இப்ப இவங்க காங்கிரஸ் மட்டும் என்ன சொல்லிச்சு, நம்பிக்கை துரோகம் முதுகுலே குத்தி பழக்கப்பட்ட இயக்கம் காங்கிரஸ். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 24 மணி நேரத்தில் நன்றி கெட்ட காங்கிரஸ் காமிச்சு திமுக முதுகுல குத்திட்டு ஆதரிச்சிட்டாங்க போய் விஜய. ஆனால் நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், இடதுசாரியில் உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் திராவிட முன்னேற்ற கழக தலைவரை சந்தித்தாங்க. இவங்கெல்லாம் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கையை தெளிவாக கொடுத்துட்டார். என்ன கொடுத்துருக்காருன்னு கேட்டா, 6 மாத காலத்திற்கு விஜய் ஆட்சி அமைப்பதற்கும் அவர் ஆட்சி நடத்துவதற்கும் எந்த வகையிலும் திராவிட முன்னேற்ற கழகம் இடையூறாக இருக்காது. நம்முடைய மகாத்மா காந்தி பேரன் ராஜ்மோகன் காந்தி கூட அழகா ஒரு கட்டுரையில் இருக்கார். அதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார், விஜய் அவர்களே,
நீங்க ஸ்டாலினை எதிரியா பார்க்காதீங்க, அவருக்கு உங்களுக்கு முன்னோடி. அதனால அவர் வெற்றி பெற முடியவில்லை என்பது வருத்தம் என்று ராஜ்மோகன் காந்தி கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால அழகா சொல்றாரு, ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று சபைக்கு வந்திருக்க வேண்டும், வந்திருந்தா அரிய ஆலோசனைகளை அவர் மூத்தவர் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களில் உங்களுக்கு இந்த அரசுக்கு கொடுத்திருப்பாரு. அது வருத்தம் அளிக்கிறது. இருந்தாலும் உதயநிதி எதிர்வரிசையில் இருக்கிறார், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்ற வார்த்தையை ராஜ்மோகன் காந்தி போட்டிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப பாஜக பிடிச்சு வச்ச பிள்ளையாரு விஜய்க்கு பாஜகவை காங்கிரஸ பாஜக சொல்லிதான் சேர்த்தார். அவங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதையும் 2031 சட்டமன்ற தேர்தல் வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் காங்கிரஸோட நாங்கள் கூட்டு சேருவோம், ராகுல் காந்தியை பதவியேற்புக்கு வர வைப்போம்னு சொன்னதுதான் பிஜேபிக்கு பிடிக்கல. இந்த நிலையில இங்க ஒரு ஸ்திரத்தன்மையான அரசு வேண்டும் என்பதற்காக ஆதரிக்கிறோம் சொல்லி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் உங்க கட்சியின் நிலைப்பாடு, நீங்கள் எல்லாம் செல்லலாம், ஓகேன்னு சொன்ன அடிப்படையில் போனோம்னு சொல்லி நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைவரும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் ரவி நடந்து கொண்ட விதம், மக்களுக்கான திட்டங்கள், மசோதாக்கள் எதையும் நிறைவேற்ற விடாமல் உச்சநீதிமன்றம் நாம் சென்றது. இப்பொழுதெல்லாம் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே கட்சி ஆரம்பிச்ச விஜய் ஆளுநருடைய அத்துமீறி நடவடிக்கை என்னைக்குமே கண்டிச்சிருந்த, பாஜகவை கொள்கை எதிரி என்று சொன்னாரே தவிர அந்த கொள்கையை பாஜக கொண்டு வந்த தொழிலாளர் விரோத கொள்கையை, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கொள்கைகளை, இப்பொழுது கூட கிறிஸ்துவர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. எதையுமே அவர் எதிர்த்து பேசணும். திமுகவை தான் எதிர்க்கணும், திமுகவை அழிக்கணும். இப்ப நடக்கிற தேர்தல் அவர் தெளிவா சொல்லிட்டாரு. இப்ப நடக்கிற தேர்தல் டெல்லிக்கான தேர்தல் அல்ல. அவர் கட்சி தொடங்கும் போது 2024 டெல்லிக்கான தேர்தல் நடந்துச்சு, அந்த தேர்தலில் ஒதுங்கிட்டாரு. அப்ப அதுல இருந்து அவர் யாரால் தயாரிக்கப்படும் தெரியும். அவர் பிஜேபியால் தயாரிக்கப்பட்டார். 2024 நாடாளுமன்றத்தில் நின்றுக்கலாம், கொள்கை எதிர்த்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கலாம். ஆனா அவர் பிஜேபியால் தயாரிக்கப்பட்டவர், அமித்ஷாவால் உருவாக்கப்பட்டவர், மோடி ஆசீர்வாதத்தால் தாவேக்கா இருக்கு. இதுதான் எங்களுடைய பார்வை. வெகு விரைவில் கூட்டு வெளிச்சத்துக்கு வரும். இப்ப இந்த தேர்தலில் அவர் திமுகவை தான் எதிர்ப்பு, திமுக ஊழல் கட்சி, தீய சக்தி அப்படின்னு சொல்லிதான் பிரச்சாரம் பண்ணாரு. இப்போ உங்க அடிப்படையில் பார்த்தா மெஜாரிட்டி அவருக்கு கிடைச்சிருக்கு, அவர் தான் இன்னைக்கு பெரிய கட்சி, அதனால சிங்கிள் மெஜாரிட்டி இருக்கிறனால ஆதரிக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவர் பெற்ற வாக்குகள் எல்லாமே கேட்டா வாக்கு இயந்திர மோசடி இருக்கு. திமுக அண்ணா திமுக ரெண்டும் பிடிக்காம வாக்களிச்சது உண்மை, நான் அதை மறுக்கல. ஆனா விஜய் அந்த அளவுக்கு பெரிய வாக்கு சக்தியை திரட்டினாரா கிடையாது. அவர் எனக்கு தெரிஞ்சு 12% வாக்குக்கு மேல அவர் விழுகல. மீறி பூரா இவிஎம் மோசடி தான். இவிஎம் மோசடியில 108 அவங்க செட் பண்ணாங்க, வந்துட்டாரு. 8 மாவட்டங்கள்ல அவரு ஒரு சீட்டு கூட அவர் எம்எல்ஏ சீட்டு கிடையாது. ஏன் இங்க அடிச்ச அலை பாண்டிச்சேரியில் அடிக்கல? விஜய்க்கு பாண்டிச்சேரி ஜெயிச்சிருக்க வேண்டியதானே? அங்க தமிழ்நாடு, அங்க ரசிகர்கள், அங்கதானே அவங்க கட்சி பொதுச்செயலாளர் புஷி வந்தாரு. அந்த ஊர்லயே வர முடியல. அலையெல்லாம் கிடையாது, அலையும் இல்ல, ஒண்ணும் கிடையாது. இது ஒன்றிய அரசுடைய ஏற்பாடு. இப்ப அவர் பெற்ற வாக்குகள் நாம அவர் அடிப்படையில் பேசினா திமுக ஊழல் கட்சி, சிஎம் அன்களை எதிர்த்து வாங்கியிருக்காரு. இவர் தூய சக்தி, திமுக தீய சக்தி. இப்ப அந்த அணியில் இருந்தவங்க தான் இடதுசாரிகள். அப்ப அவங்க வாக்கு வாங்கி யார் வாக்கு வாங்கியிருக்காங்க கேட்டா தீய சக்தி தான் ஓட்டு போட்டிருக்காங்க. தீய சக்தியால் வெற்றி பெற்றவுடைய வாக்குகளை தூய சக்தி எப்படி ஏற்றுக்கொள்ளும்? விஜய் எப்படி ஏற்றுக்கொள்கிறார்? ஏன் பதவி வெறிதான? எப்படியா முதலமைச்சரான வெறிதான? 4 முறை இன்னைக்கு 4வது முறை இப்ப போய் கவர்னர் 6:30 மணிக்கு சந்திக்கிறார். வாக்கு கேட்டு வர்றதில்ல. மொத்தம் 4 இடத்துல தான் வாக்கு கேட்டே வந்திருக்காரு. மக்களை மதிக்கிறது இல்லை. இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரா? இன்னைக்கு வரைக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரா? ஸ்டாலின் தோற்றார். அடுத்த நிமிடமே தமிழ்நாட்டில் எங்களை எதிர்கட்சியாக கடமையாற்ற வாக்களித்திருக்கிறீர்கள், வாக்காளருக்கு நன்றி என்று சொல்லி குளத்தூர்ல வாக்களிச்ச மக்களுக்கு திறந்தச்சி போய் நன்றி சொன்னார். அதான் ஜனநாயக கடமை. அது ஜனநாயகத்தை மதிக்கிறது. ஆனா இப்ப அவருடைய வாதங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் நம்முடைய தோழமை கட்சிகளுக்கு என்ன சொல்றேன்னு கேட்டா,
அவர் தூய சக்தியை ஆட்சி நடத்த போறாரு. நீங்க தீய சக்தியிலிருந்து வெற்றி பெற்றவங்க எப்படி தூய சக்தியும் தீய சக்தி இணைய முடியும்? அவர் நான் கறந்த பால், சுத்தமான பால்ன்றாரு. நம்மளை சாக்கடைன்றாரு. சாக்கடையும் கறந்த பால் எப்படி ஒண்ணாகும்? இந்த அடிப்படையில் எப்படி இந்த ஆதரவை பெற்றுக் கொள்கிறார்? அவர் எங்கேயுமே வரமாட்டேன் அப்படின்னு சொன்னவர் இந்த பதவிக்காக, முதலமைச்சர் பதவிக்காக இந்த 4 நாளா சென்னையில் தெரு தெருவா அலைகிறார் விஜய். பெரிய நான் ஸ்டார் நடிகர், பனையூர் பங்களா, நான் பெரிய அரண்மனை அப்படின்னு இருந்தவர் இன்னைக்கு அவங்க கட்சிக்காரங்களும் அவரும் டி நகர் சந்துக்குள்ள எங்க சந்து பொந்தெல்லாம் சென்னையில் அலையிறியப்ப அப்படி வாக்கு கேட்டு கூட அலையிலையே. மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு கூட அலையாத விஜய், கரூர்ல உனக்காக 40 இறந்தாங்க, அவங்க வீட்டுக்கு போகாத விஜய். பாதுகாப்பு இல்லை, சிஎம் அன்கிள் கெடுக்கிறாரு, டிஎம்கே கெடுக்குது. எங்க அவர் 41 பேர் இறந்ததுக்கு போகாததுக்கு காரணம் சிஎம் அன்கிள். வாக்கு கேட்டுக்கு போகாததுக்கு தேர்தல் ஆணையம் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குது. கடலூர் நிகழ்ச்சி தொடர்ந்து ரத்து பண்றீங்க. காரைக்குள்ள உங்களால பேசவே முடியல. ஆனா நீங்க சிஎம் அன்கிள் சொல்லிட்டு ஒரு நாள் வண்டி ஓட்டிட்டீங்க. எல்லா பழியும் திமுக மேல போட்டுட்டீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்க. நான் இடதுசாரிகளை விடுதலை சிறுத்தைகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார். இப்ப நானா இருக்கேன்னு கேட்டா 84 என்டி ராமாராவுக்கு இதே ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. பாஸ்கர் ராவ் ஒருத்தர் மூலமா அவர் அதிக மெஜாரிட்டியை வச்சு குடியரசுத் தலைவர் மாளிகைக்கே ஊர்வலம் போனாரு. அன்னைக்கெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்கெல்லாம் திமுக கூட்டணி, திமுக நான் மாணவர் அணி செயலாளர், தமிழ்நாட்டில் கண்டன பேரணி நடத்தினோம். ஆந்திராவில் நடந்த கொடுமை இதே மாதிரி கவர்னர் இருந்துச்சு. தொடர்ந்து கவர்னருடைய சண்டித்தனத்தை கண்டிக்கிறான், ஒன்றிய அரசை கண்டிக்கிறான். தமிழ்நாட்டிலே RN ரவி எதிர்த்து நான் என் மேலதான் திமுக அரசே வழக்கு போட்டுச்சு. நான் பேசுனது தான் பின்னாடி ஸ்டாலின் பேசினாரு, நான் பேசுனது தான் பின்னாடி உதயநிதி பேசினாரு. என்னைதான் தமிழ்ல வழக்கு என் மேல RN ரவியை பேசுனதுக்கு என்ன சொன்னேன்? ஆட்டுக்கு தாடியும் தேவையில்லை, நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அண்ணா சொன்னாருன்னு. இதுக்கு ஒரு வழக்கு திமுக அரசே போட்டுச்சு. திருமாவளவன் தான் முத கண்டிச்சார். அவர் கொள்கையில உறுதியா இருக்கக்கூடியவர், அது எனக்கு எந்த மாற்றமான கருத்து கிடையாது. கொள்கை லட்சியத்தில் உறுதியா இருக்கக்கூடியவர். ஆனால் விஜய ஆரம்பிக்குது அவர் கட்சி நிலைப்பாடு, அது வேறு. ஆனால் அவர் பாதிக்கப்பட்டதாக இந்த கவர்னர் எனக்கு முறையா நடந்துக்கிறல அப்படின்னு சொல்றத பாதிக்கப்பட்ட விஜய் ஏன் பேச மாட்டேங்கிறார்? இதான் என் கருத்து. வருஷம் பூரா அவர் திமுக மேல பொய்ப்பழி போட்டார். கரூர் வழக்குல இருந்து தேர்தல் பிரச்சாரத்து வரைக்கும் பொய் வழக்கு, பொய்யா பேசிட்டு வந்தார் திமுக மேல. இப்ப அவரால் கவர்னர் தாத்தாவை பொய் சொல்ல முடியாது. சொல்ல முடியுமா? இப்ப திமுக தான் என்னை ஆட்சியை தடுக்குன்னு சொல்ல முடியாது. அவரு இந்த அணில் குஞ்சுகளை கூட தற்கூரியில கூட எப்படி வச்சிருக்காருன்னு கேட்டா, இந்த 5 நாள் அணில் குஞ்சுகள் சென்னையில் இருக்காங்க. ஆனா யாருமே எங்கள் விஜய அன்கிளை, எங்கள் விஜய அண்ணாவை பதவியேற்க தடுக்கிற மோடியே ஒழிய, அமித்ஷாவே ஒழிய, கவர்னர் ஒழிய, பாஜக ஒழியன்னு சொல்ல சாதாரண அணில் குஞ்சு கூட சொல்ல மாட்டேங்கிறான். இவன் எப்படி நாளைக்கு பாஜகவை எதிர்ப்பான்னு நாங்க ஆதரிக்கிறோம்னு கம்யூனிஸ்டுகள் சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. நீங்க ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தோட கூட ஆதரிச்சுக்கலாம். எந்த கண்டிஷன்ல ஆதரிக்கிறேன்னு சொன்னது எப்படின்னு தெரியல. நீங்க மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் வெற்றி பெற்றிருக்கீங்க. அப்ப ஒரு சின்ன கண்டிஷனாவது போடணும், விஜய்க்கு போட்டிருக்கணும். அவர் பாஜக ஆளு, வெளிச்சம் கெட்டிக்காரன் 8 நாள் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. திருப்பரங்குன்ற விவகாரத்தில் GR சாமிநாதன் உத்தரவை அமுல்படுத்த கூடாது. அதற்கு நீங்கள் அந்த மக்களுக்கு உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு கண்டிஷன் போட்டுருங்க. ஒன்றிய அரசு மக்களுக்கு விரோத திட்டங்களை, தொழிலாளர் விரோத திட்டங்களை, மக்களோட திட்டங்களை எதை கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டில் அமுல்படுத்த கூடாது. பொது சிவில் சட்டம் உள்ளிட்ட சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக, தொழிலாளர்களுக்கு, விவசாயிகளுக்கு எதிராக சட்டங்கள் எதை ஒன்றிய அரசு கொண்டு வந்தால் அவையெல்லாம் நீங்கள் எதிர்க்க வேண்டும் என்ற கண்டிஷனோட விடுதலை சிறுத்தை இடதுசாரியில் ஆதரிக்கிறோம், வரவேற்கலாம். விஜய எந்தவித நிபந்தனையின்றி ஒரே காரணம் கவர்னரை காமிச்சு இந்த கவர்னர் பிஜேபி ஆட்சி நடத்த போறாரு, அதனால நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்றது என்னால ஏத்துக்கிற முடியல. அதாவது விஜய் அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவங்க கட்சி தாவேக அறிக்கை கொடுத்திருக்கா, விடுதலை சிறுத்தைகள் அறிக்கை இருக்கு, CPM சண்முக அறிக்கை இருக்கு, வீரபாண்டியன் அறிக்கை இருக்கு, நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை இருக்கு. நீங்க
நடைமுறைப்படி அவங்கள ஆட்சி நடத்த விடுங்க, புதிதாக ஆட்சிக்கு வர்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. ஆனா அவர் கூட்டணி கட்சியில வெற்றி பெற்ற விஜய் பாண்டிய சொல்ற தீய சக்தியுடைய ஆதரவை நீ பெற்றிருக்க, நீ எப்படி தூய சக்தி ஆதரவு அமைக்க போற? திருமாவளவன் ஸ்டாலின் கூட இருந்தா தீய சக்தி, இடதுசாரிகள் ஸ்டாலின் கூட திமுக கூட இருந்தா தீய சக்தி, தாவேக ஆதரிச்சா தூய சக்தியா? அப்ப முதலமைச்சர் வெறி, பதவி வெறியில அலையிறீங்க, சந்து அலையிறீங்க. இப்ப மட்டும் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? பாதுகாப்பு இருக்கா? இப்ப நீங்க திடீர்னு பட்டணம் வர்றீங்க, கவர்னர் கேட்டுட்டு இருப்பாரு, இதை விட அசிங்கப்படுத்த முடியாது. மேடைக்கு போக ஒருத்தன் மாப்பிள்ளண்டு பொண்ணு ஓடி போச்சுன்னு, இன்னொரு தடவை மேடைக்கு போறது பொண்ணு ராத்திரி ஓடி போச்சுன்ற மாதிரி 4 தடவை ஓடி போயிருக்கேன். 4 தடவை அரசியல் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாரா? நாங்க ஒன்றிய அரசு பாஜக அரசை வீரியமாக எதிர்க்கக்கூடியவங்க, எங்களோட யாரும் எதிர்க்க முடியும், எந்த சமரசம் எதிர்ப்போம். பாஜக மனித குலத்துக்கு விரோதமான கட்சி, காங்கிரஸ் அதோட மோசமான கட்சியா மாறிட்டு வருது. காங்கிரஸ் பாஜக அல்லாத ஒரு இந்தியாவில் ஒரு அரசை உருவாக்குவதற்கு எதிர்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் முன்வர வேண்டும், நாங்களாம் ஆதரவு நீட்டு. ஆனா இந்த விஜய் ஆதரவு என்பது ஒரு ஆபத்தானது, அபத்தமானது, RSS பாஜகவோட மோசமானது. என்ன செயல் திட்டம் தாவேகாக்கு இருக்கிறது? நாம் ஆதரிப்பதற்கு, அவரை ஆதரிப்பதற்கு அவர் செயல் திட்டம் என்ன? அவர் என்ன நடைமுறைகளை பின்பற்ற போகிறார்? அவருக்கு கொஞ்சமாவது கூச்சம், மான, வெக்கம், சூடு சொன்னா இப்ப நடக்கக்கூடிய ஆட்சி திமுக ஆதரவு பெற்ற ஆட்சி தான். இன்னும் 4 நாள் உங்க ஆதரவு கொடுக்காம இல்லாட்டினா நேரம் செரண்டாப் சாலைக்கு போய் அல்லது அறிவாலயத்துக்கு போய் முதலமைச்சர் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் காலில் விழுந்து ஆதரவு கேட்டுப்பார். அந்த அளவுக்கு பதவி வெறியில் அலைகிறார். ஒரு உண்மையானவர்னா குதிரை பேரம் பேசுறார். இப்ப ஒரு ஆட்சியில உங்களுக்கு 120 பேர் ஆதரவு கொடுத்தாலும், நான் ஒரு வழக்கண்ட அடிப்படையில் சொல்றேன், கவர்னர்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு டிடிவி தினகரன். அவங்க எம்எல்ஏவை இவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி ஆதரவோடு வெற்றி பெற்ற எம்எல்ஏவை எப்படி பேரம் பேசிருக்காரு? அவங்களே வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. நான் இடதுசாரிகள் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களுக்கு கவனத்துக்கு கொண்டு வர்றேன், இவர் இந்த பக்கம் இருக்கார் அந்த பக்கம் இருக்காருக்கு உதாரணம் பாஜக ஆதரவு வெற்றி பெற்ற டிடிவி தினகரனுடைய எம்எல்ஏவை அது நாடகமே வைங்க. அவங்க என்ன சொல்றாங்க, டிடிவி தினகரன் நாடகம் போட்டார், அனுப்பிச்சு விட்டா, அவரே அனுப்பிச்சு விட்டாரு. நீங்க ஏன் அவர் ஆதரவு ஏத்துக்கிட்டீங்க? அந்த ஆதரவு கடிதத்தை ஏன் கொடுத்தீங்க? அப்ப உங்களுக்கு முதலமைச்சர் பதவி தான் நோக்கம், குறிக்கோள். நீ உண்மையான ஆளா இருந்தா, நியாயமான ஆளா இருந்தா மக்கள் என்னை ஒத்துக்கிறல, என்னைய ஆட்சியில் அமர்வர்களுக்கு மெஜாரிட்டி எனக்கு கொடுக்கல, அதனால நான் பதவி ஏற்றுக்கிற தயாரா இல்லை, மீண்டும் மக்களை சந்திக்க தயாரா இருக்கேன், மீண்டும் முழு ஆதரவு விட்டு நான் முதலமைச்சராக வர்றேன், அது வரைக்கும் கவர்னர் சட்ட நடவடிக்கை என்ன எடுத்துக்கிறீங்க, நான் வரல. இது சொல்லியிருந்தாதான் தன்மானம் உள்ளவன், சுயமரியாதை உள்ளவன், இந்த ஜனநாயகத்தை நம்பிக்கை உள்ளவன். தீய சக்தி சொல்லி திமுக யாரெல்லாம் வெற்றி பெற வைத்ததோ அந்த திமுக தலைவர்கள்ட்ட காலில் விழுந்து அவங்க ஆதரவுல நீ ஆட்சி நடத்துற, தெருவா அலையிற, வீடு விட இதெல்லாம் நாட்டுக்கு நல்லது செய்யவா? நேற்றைக்கு ஈரோட்டுக்கு போயிருந்தேன். எங்க கட்சியுடைய எங்களுடைய மண்டல பொறுப்பாளர் ரவிக்குமார் இறந்து போயிருந்தார். அங்க சொல்றாங்க, அங்க வெற்றி பெற்ற ஈரோட்டில் வெற்றி பெற்ற தாவேக எம்எல்ஏ ஆட்கள்லாம் போய் பார்ல உட்கார்ந்து, இது எங்க பார், தானா போனா விஜய் என்னும் நான் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே இது எங்க பார், 1 கோடி ரூபாய் ஏழை எடுத்து பணம் கட்டி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு எம்எல்ஏ எனக்கு மாசம் 1.5 லட்ச ரூபா தரணும், நான் சென்னைக்கு பதவி பிரமாணம் எடுத்து வந்த உடனே எனக்கு 1.5 லட்ச ரூபா தரணும். ஈரோடு ஆதாரபூர்வமான செய்தி வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். இவங்க தான் வரப்போறாங்க. இதற்கு நம்ம ஆதரவு தேவையா? எந்த கொள்கையில் நிலைப்பாட்டில் அவர் உறுதியானவர், மதச்சார்பற்ற கொள்கையை என்ன பாதுகாப்புன்னு சொன்னா, கடந்த கால அவர் அரசியல் நடவடிக்கையில் அவர் கட்சி எந்த மதச்சார்பற்ற கொள்கைக்கு வந்தது? திருப்புரம் விவகாரத்தில் ஏன் வாயை திறக்கல? இதெல்லாம் மக்கள் கேட்கிறாங்க, மக்கள் எல்லாத்தையும் கேட்கிறாங்க. முன்னாடி மாதிரிலாம் இல்லை. இன்னைக்கு ஒரு சாதாரண ஒருத்தர் கேட்டாரு, ஏங்க எடப்பாடி பழனிசாமி விவசாயின்றாருங்க,
ஆனால் அவருக்கு நிலைமை இல்லை, அவங்க சொந்த நிலைமை இல்லை. அவங்க எதில் சொன்னீங்கன்னு நான் கூட பார்க்கலங்க. உண்மையிலே இன்னைக்கு கிராமத்தில் வந்து சொல்கிறாரு, அவர் தேர்தல் அவருக்கு என்னென்ன சொத்து இருக்குன்னு பட்டியல் போடுறாங்கல்ல, கொடுத்துருக்காருல்ல, அதில் போட்டு இன்னொருத்தர் சொல்கிறாரு, என்னங்க ஸ்டாலினுக்கு சொந்தக்காரே இல்லையாமலங்க, மொத்தமே அவர்கிட்ட கேஸ் 10,000 தான் இருக்கு, எப்படிங்க கொடைக்கானல் வந்துட்டு திரும்பினார், நான் போனாலே 10,000 ரூபா பத்தாதேங்கன்றான். இப்படி சாதாரண கிராமத்துக்காரங்க கேட்குறாங்க. நீங்களாம் மக்களை ஏமாற்ற முடியாது, உள்ளங்கையில் உலகம் இருக்கு. இப்போ இந்த கேள்விலாம் தீய சக்தி ஆதரவையே விஜய் பெற்றுக்கொண்டார், நான் யாரும் வரமாட்டேன்னு சொல்லணும்ல. காசு கொடுத்து ஜெயிச்சாங்கன்னு சொன்னீங்களா, இப்போ காசு கொடுத்து ஜெயிச்சவங்க ஆதரவு ஏன் பெற்றுக்கிட்ட வாதப்படி இவங்களை வந்து நீ இவர் விஜய் வந்து என்ன செய்வார் என்ன செய்ய போறன்னு கேட்கணும், ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டமாவது போட்டுக்கணும்ல. அவர் நடவடிக்கையே சரியில்லைல, அமைதியா இருப்பாரு, பாஜக கூட்டணி பேசிட்டே இருப்பாரு. பாஜக கூட்டணியான்னு கேட்டா 4 நாள் கழிச்சு இல்லைன்னுவாரு. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு தாவேகா கொடியை கொடுத்து ஆள் அனுப்புவாரு, அவங்க வந்து உங்களுக்கு ஆதரவா பேச வரைக்கும் ஏத்துக்கிடுவாரு. அப்புறம் வந்து இல்லைன்னு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி துணை முதல்வர் வரைக்கும் போயிட்டு இல்லைன்றாரு. இவர் எப்படி நம்புறீங்கன்னு கேட்கிறேன் நான். இடதுசாரிகளை விடுதலை சிறுத்தைகளை கேட்கிறேன் கேட்டா இவர் எப்படி நம்பகத்தகுந்தவார், நம்பகத்துக்குரியவரா? இவர் ஆட்சியில் இருந்தனா இல்லாட்டி என்ன? குதிரை பேரம் பேசியிருக்கார், அதான் அர்த்தம். அவரே கூப்பிட்ட டிடிவி தினகரனே ஒரு நாடகம் முறான்னு வச்சுக்கிறங்க, உன் ஆதரவு எனக்கு தேவையில்லைப்பா, நீ பிஜேபி ஆதரவால் வெற்றி பெற்றவர் அப்படின்னு அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? அப்ப குதிரை பேரம் நடந்திருக்கு, ஆளுநர் விசாரிக்கணும். இப்ப காங்கிரஸ் எம்எல்ஏ எங்க 5 பேரும் ஏன் அவங்களை ஒழிச்சு வச்சு ஹைதராபாத்ல கொண்டு போய் ஒழிச்சு வச்சிருக்கீங்க? விஜய் நியாயபூர்வமாக மக்கள்கிட்ட 118 வாங்கி வெற்றி பெறல. அவர் ஆதரிக்கிறதுக்கு ஒரே காரணம் பிஜேபி ரூலிங் ஆயிரும் அப்படின்னு. இந்தியாவே ரூலிங் ஆகிட்டு தானே இருக்கு பிஜேபி. தமிழ்நாடு ரூலிங் என்ன பண்ண முடியும்? நம்மளை இடதுசாரிகளை விடுதலை சிறுத்தைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தை மீறி என்ன பண்ண முடியும்? இவர் தானா போனா இவர் நேரம் முதலமைச்சர் ஆயிருக்கலாம். ஒரு போகும்போது லெட்டர் என்ன கொடுத்துருக்கணும், நான் தான், எனக்கு 108 பேர் இருக்காங்க, பெரிய கட்சி நான் தான், சிங்கிள் மெஜாரிட்டி, இந்த லெட்டர் எழுதி தராத நாட்டை ஆள முடியுமா? முதல் குணல் முற்றுங்கோள் 4 தடவை போயிருக்காரு கவர்னர் பார்க்க. ஒரு பாஜக உருவாக்கப்பட்டவர். அடுத்து ஏன் காங்கிரஸ் லெட்டர் கொடுக்குறா? எண்ணிக்கையை பார்க்குறாங்க. 35 மார்க் வாங்கினதான் பாஸ் பண்ண முடியும். நீ 30 மார்க் வச்சுட்டு போய் எனக்கு 30 மார்க் தான் சொல்ற, எப்படி பாஸ் போடுவாங்க? இப்ப எண்ணிக்கை கொடுத்துருக்காரு, இப்ப குதிரை பேரம் பேசிருக்காரு, ஆதாரம் இருக்கு. ஒரு நாட்டை எப்படி ஒழுங்கா ஆள முடியும்? நீங்க அவர் நடவடிக்கையே சரியில்லை. இன்னைக்கு என்ன, அண்ணா முதலமைச்சர் ஆனார், அண்ணாவுக்கு எதிரும் புதிராக அன்றைக்கு பிரச்சாரம் செய்தவர் பெரியார். அண்ணா ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கடுமையா பிரச்சாரம் பண்ணவர் தந்தை பெரியார். அண்ணா ஆட்சிக்கு வந்துட்டாரு. ராஜாஜி கூட என்ன நினைச்சாரு, அண்ணாவுக்கும் பெரியாருக்கும் சண்டை, நம்ம அண்ணா கூட இருந்து நம்ம உள்ள ஓட்டிடலாம். அவர் அப்படியே வந்தவர், தேர்தலே போட்டி போடாம நாட்டில் கவர்னர் ஜெனரலா இருந்து கவர்னரா இருந்து முதலமைச்சரா இருந்தவர். இந்த நாட்டிலே ராஜாஜி மாதிரி உச்சகட்ட பதவி யாரும் கவர்னர் ஜெனரல் கிடையாது. தேர்தலே போட்டி போடாம கொல்லப்புற வழியா வரக்கூடிய கொல்லப்பட்டார் அப்படின்னு போடுவாங்க திமுக அந்த காலத்திலேயே, உள்ளகப்பட்டார். அது மாதிரி அவரு இன்னுமே அண்ணாவை கையில வச்சுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா அண்ணா வெற்றி பெற்ற உடனேயே பெரியார் எங்க இருக்காருன்னு கேட்டார். பெரியார் திருச்சியில பெரியார் மாளிகையில் இருந்தாரு. நேரம் அங்கிருந்து கார்ல இருந்து கிளம்பி வந்து அந்த இடத்துல அண்ணா பெரியார் சொல்றாரு, அண்ணா வருவதை நான் ஒரு புது பெண் நாணப்பட்டது போன்று நான் வெக்கப்பட்டேன்றார். அந்த அளவுக்கு அண்ணாவை கடுமையா பெரியார் பிரச்சாரம் பண்ணார். ஆனா அண்ணா வாழ்நாளில் நான் கண்டதும் கொண்டதும் ஒரே தலைவர் பெரியார்னு சொல்லிட்டு இந்த ஆட்சி உங்களுக்கு காணிக்கைன்னு சொன்னார். ராஜாஜியை போய் பார்த்தார், காமராஜரை போய் பார்த்தார். அது மட்டுமல்ல, காகிதமில்லத்தை போய் பார்த்தார். முதலமைச்சர் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி அண்ணா ஏன் இன்னைக்கு நாங்க பேசுறோம், அண்ணாவின் கொள்கை சாகாவரம் பெற்ற கொள்கை, அண்ணாவின் கொள்கையை காப்பாற்ற வேண்டும், நாங்களாம் துடியா துடி இருக்காங்க. அண்ணா பண்புமிக்க மனிதன். முதலமைச்சர் பதவிக்கு இவ்வளவு பெரிய எதிர்கட்சியில பாக்குறாரு. காமராஜர் தோத்த உடனே அண்ணா வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் போட்டேன், இந்த மாதிரி சீனிவாச தோக்கடிச்சிட்டானே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருக்காரு. காமராஜரை தோக்கடிச்சிருக்காங்க. நீ வந்து
முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் யாரோ அவங்க ஒரு ஆளை விட்டு தோக்கு அடிச்சுட்டு எவ்வளவு உலங்காயத்தோடு இருக்கிற விஜய் இன்னைக்கு நீ உண்மையிலே அரசியல்வாதியே கிடையாது. இயந்திரத்தால் இன்னைக்கு வந்திருக்க, தந்திரத்தால் வந்திருக்க. என்ன பண்ணிருக்கணும்? ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சதுக்கு வருத்தப்படுகிறேன். ஜனநாயகத்தில் நடந்துருச்சு. கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் நான் வேட்பாளர் நிறுத்த மாட்டேன். ஸ்டாலின் அவர்கள் அருமையான திட்டங்களை நிறைவேற்றியிருக்கிறார். அவருடைய ஆலோசனை எதிர்கட்சி வரிசை எனக்கு தேவைப்படுகிறது. அவர் அங்கே நிறுத்தி வர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். இன்னார அவரை போய் சந்திச்சிருக்கணும். திமுக தேவையில தானே உட்கார்ற. இப்ப நடக்கிற ஆட்சி தூய சக்தி ஆட்சியா? நீ தீய சக்தியின் துணையோட ஆட்சி நடத்த போறியா? அழிவு சக்தி நீ. ஆக்க சக்தி திமுகவை இயந்திரத்தால் தோக்கடிச்ச வச்ச தூய சக்தின்னு சொல்ற தீய சக்தியை உட்கார போற நீ ஒரு அழிவு சக்தி. அதனால பண்பு மிக்கவர் அண்ணா அது மாதிரியா இருக்கு. ஆனா என்ன சொல்றேன்னு கேட்டா, ஆட்சியில் ஒரு உட்கார்றது நீடிக்க போறதெல்லாம் காலம் பதில் சொல்லும், வெகு விரைவில் பதில் சொல்லும். எந்த அறிவும் ஆற்றலும் இல்லாம, தியாகம் இல்லாம, கொள்கையும் இல்லாம, லட்சியம் இல்லாம கடந்த கால அரசியலிலும் எதிர்கால அரசியல் என்ன செய்ய போறோம்னு சொல்லாதவரை மிகப்பெரிய இடதுசாரிகள், தியாகத்தால் ரத்தத்தால் உருவான இயக்கம் இடதுசாரிகள், தியாகத்தால் புனிதமாக உருவான இயக்கம், புனித தலைவர்கள், தியாக தலைவர்கள். அந்த மாதிரி விடுதலை சிறுத்தைகள் காலம் நீ கூட சொன்னாங்க திருமா காலம் வரும். ஆனா இப்ப இல்லை, விஜய்னால திருமா காலம் இல்லை. திருமாக்குன்ற ஒரு காலம், வரலாற்று போற்றும் காலம் வரும். அதனால இப்ப இந்த விஜயை ஆதரிக்கிறதுனால திருமா காலம்லாம் எங்களால ஒத்துக்கிற முடியாது. சமூக நீதியின் போராளி வாழுகின்ற அம்பேத்கர், எழுச்சி மிக்க திருமாவனுக்கு காலம் வரும். அந்த காலத்தை உருவாக்குறதுக்கு எங்களை போன்ற சமூக நீதியின் பால் பற்று கொண்டவர்கள் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு தலித் இந்த நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான சமூக நீதி. அம்பேத்கர் உருவாக்கி தந்த அரசியலமைப்பு சட்டத்துக்கு வெற்றி என்றால் திருமாவளவன் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வரணும். அது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அதற்கான காலத்தை உருவாக்குவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். பெரியார் இயக்கம், திராவிட இயக்கம், எங்களை போன்றவர்கள். ஆனால் விஜய ஆதரிப்பு மூலமாக திருமாவுக்கு காலம் என்றால் அந்த காலத்தை நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன். இது வரலாற்றுல என்னைய பொறுத்தளவுல இது கருப்பு பாஜகவை சொல்லி ஒரு கூத்து நடிகிற, ஒரு கொள்கை இல்லாத நடிகிற, அறிவில்லாத நடிகிற ஒரு தற்கொலை கூட்டத்தை பாஜக உருவாக்கிய ஒரு RSS உருவாக்கப்பட்ட ஒரு படத்துக்காக துபாய்க்கு போயிருக்காரு. எனக்கு கிடைச்ச செய்தி, ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பே திரிஷாவோட பேசி, இன்னும் நீ எத்தனை படம் நடிப்ப? 10 படம், எவ்வளோ லாபம்? இவ்வளோதான், 2500 கோடி அப்பயே வாங்கிக்க, நீ அங்க ஒரு கட்சி உருவாக்குன்னு சொல்லி பாஜகவால் உருவாக்கப்பட்ட ஒரு விஜய் என்ன போராடி இருக்காரு பாஜக எதிர்த்து. அதனால அவரை ஆதரிப்பது என்பதும் பாஜக ஆதரிப்பது என்பதும் என்னை பொறுத்தளவில் ஒன்றாக கருதுகிறேன். அவர் ஆட்சி வெகு விரைவில் கவிழும். ஆட்சிக்கு வந்து உட்கார போறது வேற. அது பாஜக சண்டித்தனம் பண்ணும், என்னென்னமோ பண்ணும். ஒரு குதிரை பரத்தில் ஈடுபட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஆள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி சார். நன்றி.